ஓம் சாந்தி 24/5/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேளையில் தங்கள் அனைத்து சங்கல்பங்களையும் பூட்டி வைத்துவிட்டு ஒரு தந்தையை அன்போடு நினைவு செய்யுங்கள். தந்தையுடன் இனிமையிலும் இனிமையாக பேசுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களின் ஒவ்வொரு விஷயத்திலும் அர்த்தம் இருக்கிறது. யார் அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளை பேச முடியும்? பதில்: யார் ஆத்தும உணர்வில் இருக்கிறார்களோ அவர்களே ஒவ்வொரு வார்த்தையையும் அர்த்தத்துடன் பேச முடியும். பாபா சங்கம யுகத்தில் உங்களுக்கு என்னென்ன கற்பிக்கின்றாரோ அவை அனைத்திலும் பொருள் நிறைந்திருக்கிறது. தேக உணர்வினால் மனிதர்கள் என்னென்ன பேசுகிறார்களோ அது அர்த்தமற்றதாக, அனர்த்தமாக இருக்கிறது. அதனால் எந்த பலனும் இல்லை, நன்மையும் இல்லை. பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பாடல்களாகும். உங்களுக்கு பாடல்களின் அவசியம் இல்லை. எந்த துன்பத்தின் விஷயமும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் நிறைய துன்பங்கள் இருக்கின்றன. பிராமணர்களுக்கு உணவளித்தல், இதை செய்தல், தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுதல் என்று எத்தனை பழக்க வழக்கங்கள் உள்ளன. இங்கே பாபா உங்களை அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுவித்து விடுகின்றார். இதில் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. வாயினால் சிவ சிவ என்று கூட கூற வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட சட்டம் எதுவும் கிடையாது. இதனால் எந்த பலனும் இல்லை. உள்ளுக்குள் நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். என்னை மட்டும் நினையுங்கள். உள்நோக்கு முகம் உடையவராகி தந்தையை நினையுங்கள் என்று பாபா கூறுகிறார். அவ்வாறு நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் எரிந்து போகும் என்று பாபா உறுதி அளிக்கின்றார். இதுவே யோக அக்னி ஆகும். இதன் மூலம் உங்களுடைய விகர்மங்கள், அதாவது பாவ கர்மங்கள் எல்லாம் அழிந்து போகும். பிறகு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போவீர்கள். வரலாறு திரும்பவும் நடக்கும். இவை அனைத்தும் தனக்குத்தானே பேசிக்கொள்வதற்கான வழியாகும். தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருங்கள். நான் கல்ப கல்பமாக உங்களுக்கு இந்த வழிமுறைகளை கூறுகிறேன் என்று பாபா கூறுகிறார். இந்த மரம் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடையும் என்று நீங்கள் அறிவீர்கள். இந்த நேரத்தில்தான் மாயையின் புயலும் வீசுகிறது. அப்பொழுது நான் வந்து குழந்தைகளாகிய உங்களை மாயையின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கின்றேன். சத்யுகத்தில் எந்த பந்தனமும் இல்லை. இந்த புருஷோத்தம யுகம் கூட உங்களுடைய புத்தியில் பொருளுடன் புரிந்திருக்கிறது. இங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் அர்த்தம் உள்ளது. தேக உணர்விலிருந்து கொண்டு யார் பேசுகிறார்களோ அது அனர்த்தம் ஆகும், அர்த்தமற்றது ஆகும். ஆத்தும உணர்வில் இருந்து பேசுபவர்களே பொருளுடன் பேசுகிறார்கள். அதிலிருந்து பலன் கிடைக்கும். இப்போது பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு துன்பங்கள் உள்ளன. தீர்த்த யாத்திரை செல்கிறீர்கள், இதை செய்வது, இவை அனைத்தும் பகவானை அடைவதற்கான வழி என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட திரும்பி போக முடியாது என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். முதல் நம்பரில் உலகத்திற்கே அதிபதியாக லட்சுமி நாராயணன் இருந்தனர். அவர்கள்தான் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள் என்று தெரிவிக்கின்றார். பிறகு மற்றவர்கள் எப்படி விடுபட்டு போக முடியும்? அனைவரும் சக்கரத்தில் வருகிறார்கள் என்றால் கிருஷ்ணர் மட்டும் எப்படி எப்பொழுதும் நிலையாக இருக்கிறார் என்று கூற முடியும்? ஆம், கிருஷ்ணரின் பெயர், உருவம் போய்விட்டது. மற்றபடி ஆத்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். இது ஒரு படிப்பாகும். மாணவ வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும். தினந்தோறும் தன்னுடைய சார்ட்டை வைக்க நேரத்தை ஒதுக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு நிறைய பந்தனம் உள்ளது. வேலைக்கு செல்பவருக்கு அவ்வளவு பந்தனம் இல்லை. அவர்கள் தனது வேலையை முடித்ததும் முடிந்தது, அவ்வளவுதான். வியாபாரிகளிடம் எப்போது வாடிக்கையாளர்கள் வந்தாலும் எடுத்து கொடுக்க வேண்டும். புத்தி யோகம் வெளியே செல்கிறது. எனவே முயற்சி செய்து நேரத்தை ஒதுக்க வேண்டும். அமிர்த வேளை நல்ல நேரம் ஆகும். அந்த நேரத்தில் வெளி எண்ணங்களை பூட்டி வைத்து விட வேண்டும். வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். பாபா ஞானத்தின் கடல், பதீத பாவனர் என்று
பாபாவின் மகிமைகளை எழுத வேண்டும். பாபா நம்மை உலகத்திற்கே அதிபதியாக்குகின்றார். அவருடைய ஸ்ரீமத்துப்படி நடக்க வேண்டும். அனைத்தையும் விட உயர்ந்த வழி மன்மனாபவ என்பதாகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. முயற்சி செய்து தன்னுடைய வருங்கால வருமானம் சம்பாதிப்பதில் ஈடுபட வேண்டும். நாடகத்தில் இருந்தால் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. 2. முழு நாளில் ஏதாவது பாவம் செய்தாலும் அல்லது யாருக்காவது துக்கம் கொடுத்தாலும் அதை குறித்து வைத்து கொள்ள வேண்டும். உண்மையாக அதை பாபாவிடம் கூறிவிட வேண்டும். உண்மையான மனம் உள்ளவராகி ஒரு தந்தையின் நினைவின் மூலம் அனைத்து கணக்குகளையும் முடித்துவிட வேண்டும். வரதானம். கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை சதா நிலையாக வைத்திருக்கக்கூடிய நிரந்தரமான மற்றும் இயல்பான யோகி ஆகுக. கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை சதா நிலையாக வைத்திருக்கக்கூடிய நிரந்தரமான மற்றும் இயல்பான யோகி ஆகுக. விளக்கம். தற்சமயத்தில் பாபாவின் மூலம் எல்லா குழந்தைகளுக்கும் கிரீடம் மற்றும் சிம்மாசனம் கிடைத்துள்ளன. தற்சமயத்தின் கிரீடம் மற்றும் சிம்மாசனம் பல பிறவிகளுக்கான கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை வருங்காலத்தில் அடைய வைக்கிறது. உலக நன்மை என்ற பொறுப்பின் கிரீடத்தை மற்றும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தை சதா நிலையாக வைத்து கொண்டால் நிரந்தரமான இயல்பான யோகியாக ஆகிவிடலாம். அவர்கள் எந்தவிதமான கடினமான முயற்சி செய்வதற்கான விஷயமே இல்லை. அவர்கள் எந்தவிதமான கடினமான முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் முதலாவது தொடர்பின் நெருக்கம் அவர்களிடம் இருக்கிறது. அதாவது தந்தையுடனான தொடர்பின் நெருக்கம் உள்ளது. எங்கு அனைத்தும் நிறைந்திருக்கிறதோ அங்கு இயல்பான நினைவும் இருக்கும். அத்தகைய நிரந்தரமான இயல்பான யோகி ஆகுக. ஸ்லோகன். தெளிவான புத்தியின் மூலம், பிளெயின் புத்தியின் மூலம் பிளானை பிராக்டிக்கலில் கொண்டு வந்தால், திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அதில் வெற்றி அடங்கியுள்ளது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். துக்கம் மற்றும் அமைதியற்ற நிலை உருவாகுவதற்கான காரணம் தூய்மையற்ற தன்மையே ஆகும். எங்கு தூய்மையற்ற நிலை இல்லையோ அங்கு எங்கிருந்து துக்கமும் அசாந்தியும் வர முடியும்? நீங்கள் அனைவரும் பதீத்த பாவனரான தந்தையின் குழந்தைகள், மாஸ்டர் பதீத்த பாவனராக இருக்கிறீர்கள். எனவே யார் மற்றவர்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் இயல்பாகவே தூய்மையாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்களிடம் சுகம் மற்றும் அமைதி இயல்பாகவே இருக்கும். அனைத்திலும் விட பெரியதிலும் பெரிய மகான் தன்மை, மிக உயர்ந்த தன்மை தூய்மை என்பதே ஆகும். இன்றும் கூட இந்த மகான் தன்மைக்கு முன்னால் அனைவரும் தலை வணங்குகிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி.